திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தாங்கள் திமுக குறித்து பேசினால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏன் வலிக்கிறது எனவும், திமுக கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி இருக்கிறது எனவும் கடிந்துரைத்துள்ளார். இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல், லஞ்ச லாவண்யம் இல்லாத துறையே இல்ல. திமுகனா அது ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அரிசி பேர ஊழல், வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல் அந்த காலத்திலேயே. அப்ப ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. திமுக கட்சியில் இருக்கிற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் திமுகவுக்கு ஜாலரை போடுது. ஒன்னா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லுங்க, இல்லையா எதிர்கட்சினா மக்களுடைய பிரச்சனையை பேச வேணும். சட்டமன்றத்திலையும் பேசுறது இல்ல, வெளியிலையும் பேசுறது இல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாங்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணா உடனடியா பேப்பர்ல அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் பண்றாங்க. ஏங்க நாங்க திமுக பத்தி பேசினா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரருக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க? திமுக நடக்கிற சம்பவத்தை தான் நான் பேசுறோம். இன்ன வரைக்கும் திமுக சம்பவத்தால பேசிட்டு இருக்கிறேன். இதுல ஏதாவது தவறா பேசியிருக்கிறேன்னா? இன்றைக்கு இந்த அவல ஆட்சியில் ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை பத்தி பேசுறோம். நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, பேசுறவங்களையும் விட மாட்டேங்கிறீங்க. எப்பதான் நாட்டு மக்களை காப்பாற்றுவது? அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சி. மக்களுக்கு பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சியா தான் இருக்கும்.